ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. ஒரு வழியா சிஎஸ்கே எடுத்துட்டாங்க. எஸ் கமிங் பேக் டு சேப்பாக் அட் ஹிஸ் ஹோம் கிரவுண்ட் செமையா பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் பீன் தி சீசன் தட் வி வாண்டட் இட் டு பி. எனக்கு வந்து இந்த பழைய நோஸ்டால்ஜியா மெமரிஸ் எல்லாம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். சிஎஸ்கே வராரு ஜாலியா போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேட் மெமரிஸ் தான் கிடைச்சது சிஎஸ்கே கிட்ட இருந்து. அதுவும் சிஎஸ்கே வந்து அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையா இல்லைன்னா அவருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரா அவர் பவுலிங்ல அப்படின்றது எனக்கு தெரியல. இட்ஸ் நன் அதர் தென் என்ன சீக்கிரட்லாம் இல்ல, இதெல்லாம் சிதம்பரம் ரகசியமா எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே ஹோம் கமிங்னா அவர் தான், வேற யாரு. அஸ்வின் சொல்லி ஆகணும், லைக் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு பை 9.75 crores கொடுத்து எடுத்தாங்க. பட் அந்த ஒரு எஃபெக்ட் இல்ல. அண்ட் டு பி ஆனஸ்ட் அவர் வந்து விக்கெட்ஸ்க்கும் போடல. அவர் வந்து பவர் பிளேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப டிஃபென்சிவா போட ஆரம்பிச்சாரு, விச் வாஸ் அ வெரி பேட் திங் ஃபார் சிஎஸ்கே. அது எஸ்பெஷலி அந்த வான்கடையில வந்து ரோஹித் சர்மாக்கு அகைன்ஸ்டா போட்டது வந்து எக்கனாமி ரேட் வைஸ் ஓகே தான், 6 runs per over தான் போனார் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணாலும் விக்கெட்ஸ் தேவையான இடத்துல அவர் வந்து எக்கனாமிக்கலா போட்டு என்ன பிரச்சனை மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் போச்சு, நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். ஓவரால் போட்டு விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க நியூ பால் வச்சு. ஆமா, அவர் டிஃபென்சிவா போட்டு ஓகே, அவர் ஓரளவு பேட் சீசன் ஃபார் அஸ்வின். ஸோ அவர் வந்து அட் நம்பர் 9 நான் வந்து வைக்கிறேன்.